மைனி இந்தாங்க, இதுல ஒரு 2 கிலோ போல மீன் இருக்கு, எடுத்து சமைங்க. கவி, ஏன் கவி 2 கிலோ மீன் வாங்கின? உங்க அண்ணன் காலையில தான் 1 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்தாரு. எதுவும் வாங்க போகல என்கிட்ட சொல்லிட்டு போனா என்ன? ஏன் மைனி, இப்போ என்ன செஞ்சு வச்சா கெட்டா போகுது? வந்தது லாபம்னு வாங்கி செய்வீங்களே, ஏன் வாங்கினா எதுக்கு வாங்கினு கேள்வி வேற. போங்க போங்க. இப்படியே நல்ல ஆளாளுக்கு ஆக்கி தின்ன காசை கறியாக்கனா என்னடி செய்யறது? வந்துட்டா இப்பதான் பேசுறதுக்கு. இவளுக்கு வேணும்னா இவ வீட்டுல போய் வாங்கி ஆக்கி சாப்பிட வேண்டியதானே? அண்ணன் தம்பி தான் நல்லா இழிச்சவனோல மாட்டிக்கிட்டானோல, அவனோல வச்சே பொழப்பு ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டா போல. ஓசில சாப்பிட்றது எப்படிதான் இவளுக்கு உடம்புல ஒட்டுதா தெரியல. சி, எவ்வளவுதான் சொன்னாலும் சூடு சொரண கொஞ்சம் கூட வருதா பாரு. நல்ல ஜோத்துல உப்பு போட்டு தான் தாரேன். அப்பயும் போன பாடு இல்லையே, இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏன் இம்சையில எடுத்து கொட்டிக்கிறா? என்ன மைனி, ரொம்ப வலுவா என்னைய பத்தி ஏதோ நினைக்கிறீங்க போல. ஏமா ராசாத்தி, அதான் இன்னும் 2-3 நாள்ல தைப்பூசம் வர போதில்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கறிச்சோறு ஆக்கு, அதுக்கு பிறகு எதுவும் செய்ய வேணாம். மைனி, இதுல கொஞ்சம் மீனை குழம்பு வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஏ கவி, நீ தான் மீனே சாப்பிட மாட்டியா, அப்புறம் ஏன் வறுக்க சொல்ற, குழம்பு வைக்க சொல்ற? மைனி, எனக்கு இல்ல மைனி, அவளுக்கு தான். அவளுக்குன்னா எவாளுக்கு சொல்லு. என்ன மைனி நீங்க, போன வாரம் எல்லாரும் கறி சாப்பிடும்போது அவ மட்டும் ரசஞ்சோறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சரி, அதான் அவளுக்கு மீன் தான் பிடிக்கும்னு அவங்க அண்ணன் சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்த மைனி. பாத்தியமா பாத்தியமா என் தம்பிக்கு பாசத்தை. நாமெல்லாம் எதுவும் கேட்டா 8 நாவுக்கு செலவு பண்ண கூட யோசிப்பா. இப்ப பொண்டாட்டி கறி வந்தது 2 கிலோ மீன் வாங்கி தரான் பாத்தியா? என்ன தங்க நீ? அடியே அடியே, இப்பதான் ஏதோ என் குழந்தை மனசு மாதிரி பொண்டாட்டிக்கு மீன் வாங்கி தர அளவுக்கு வந்திருக்காரு. அதை நீயே கெடுத்துருவ போல. சரிப்பா சரிப்பா, உங்க பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வைக்கிற, சரியா? மைனி, அவ மேல ஒன்றும் அக்கறையெல்லாம் கிடையாது. சரி, நம்ம வீட்டுல எல்லாரும் ஒன்னா சாப்பிடல, அவ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடறாளேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்த்து யாரும் என்னைய தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, சரியா? என் முடிவுல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். எப்போ வேலைக்கு கிளம்ப போறாளாம்? கல்யாணம் காது குத்து அப்படி இப்படின்னு அப்படியே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கா வீட்டுல. சீக்கிரத்துல கிளம்பி போக சொல்லுங்க மைனி. ஏப்பா கவி, அவ இருக்கிறதுல உனக்கு என்னப்பா கஷ்டமா இருக்கு? அவ பாட்டுக்கு அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்கா. உன்னை எதுவும் தொந்தரவு பண்றல? இல்ல யாருக்கிட்டையும் போய் என் புருஷன் இப்படி எல்லாம் சொல்றாரு, அவருக்கு என்னைய பிடிக்கலன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காளா? இல்ல இல்ல, செய்யறதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லுவேன். எதுவும் கேட்டா போதும் அப்படியே ஓடிடுறது. ஏத்தா, என்ன பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்க? ஒன்னும் சரி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசால இருக்கு. பாத்தியம்மா, உன்னைய பத்தி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு போகுது பாருங்க மைனி. உன்ன மாதிரி யாருமா இந்த ஊர்ல பிள்ளைய வளர்த்திருக்காங்க? எப்படி சொல்லிட்டு போகுது பத்தியா? நீ சின்னம்மா வீட்டுக்கு போன 2 நாளா என்னையும் பல்லவியும் இந்த மீனாட்சி மைனி சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு பாடுபடுத்துனாங்க தெரியுமா? ஆடி ஆடின்னு ஆடி வெளுத்து விட்டாங்கம்மா. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. சரி, என்ன செய்யறது? என் மனசு கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. உன் மருமகளை பத்தி குறை சொன்னாலும் நீ அப்படியே நம்ப மாட்டேன். என்னமா எல்லா தப்பு என் மேல இருக்க மாதிரிதான் நீ நினைப்ப. பெத்த ஆத்தாவா இருந்து என்ன பிரயோசனம்? மருமகளுக்கு இல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு மவுளை தோர்த்துது. அங்கங்கேயும் பொண்ணுக்கு அம்மாளவ என்னென்ன செய்யறாங்க? மருமகளுக்கு தெரியாம அதை எடுத்து கொடுக்குறாங்க, இதை எடுத்து கொடுக்குறாங்க, அதை திருடி கொடுக்குறாங்க, இதை திருடி கொடுக்குறாங்க. நான் என்ன உங்ககிட்ட அப்படி எல்லாம கேட்டேன்? ஏதோ மைனிக்காரி சண்டைக்கு வந்தானா, ஏன்டி என் மவளை பார்த்து அப்படி கேட்கறேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் சொல்றேன். அது உன்னால முடியாதம்மா. இந்த பாரு, எம்பிட்டு தூரம் நான் கதறுதேன். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா நான் கேட்கற மவளேன்னு? இருக்கட்டும்மா இருக்கட்டும், 1000 தான் இருந்தாலும் அவங்க உன் மருமவன், நான் யாரோ ஒருத்தி தானே. அடி அழுது புலம்ப அதை கேட்கற இரு. பெரியவ சொல்லிய முடிச்சாச்சு, அடுத்து சின்னவத. அவளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணுமே. ஏக்கா ஏக்கா, இந்த குதிரை எதுக்கு குண்டான தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கு? என்னம்மா சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? நந்தி மாதிரி ஆத்தால மகளும் நாடு வீட்லயே உட்காந்து கிடப்பாளுவ. அது ஒண்ணும் இல்லைங்கத்த, சும்மா அக்காவை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படிதான். ஆமா ஆமா, அவ சிங்கப்பூர்ல இருக்கா, இவ பாகிஸ்தான்ல இருக்கா. பாத்துட்டு போலாம்னு வந்தா. பண்டை வாங்கிட்டு போக என்னென்ன பிளான் போடுறா பாரு. அத்தா யாத்தா, அவ கையில வச்சிருக்கிற குண்டான பாரு, நம்ம வீட்டு மாதிரி இல்ல? என்ன ஆத்தால மகளும் குறு குறு குறுன்னு பாக்குறாளவ. ஒருவேளை நம்ம குழம்பு வாங்கதான் வந்தோம்னு கண்டுபிடிச்சிட்டாளுவோ? பிடிக்கட்டும், நமக்கா சமாளிக்க தெரியாது. ஏ சிறுவனே, அந்த குண்டா யார் விட்டது? ஏன் மட்டும் குண்டா தானே? இந்த மைனிகாரிக்கு வேற வேலையே இல்ல. எவ வந்தாலும் எவ எது கேட்டாலும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுக்கறது தான் வேலை. அடியே எதடி வாங்கிட்ட குண்டா? நல்லா சொல்லுவிய. எதுவும் பொருளை புதுசா இருந்துக்கிட்டா அது அப்படியே வாங்கிட்ட குண்டான் ஆயிடுமா? இது என் அப்பா வீட்டுல இருந்து பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த புது குண்டாமடி. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த பாரு, நகப்பாளி சாலை சின்ன பொண்ணு சீப்பி அப்படின்னு பேர் எழுதி வச்சிருக்கான். ஆமா ஆமா, அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத குண்டான வச்சிருக்க. சீப்பின்னு பேர் எழுதி வச்சிருக்காரு இவரு. வேலை வெட்டி இல்லாதவள்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு. சும்மா வாயை முடிக்கிட்டு உட்காருங்க. ஏக்கா ஏக்கா, அக்கா உள்ள சொக்கா உள்ள, நீ எதுக்கு வந்த அதை சொல்லு முதல்ல. உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யா வீட்டுக்கு வந்து யாங்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட நீ சொல்ல போற? எது உன் வீடு? ஓசில உட்காந்து சாப்பிட்டா அது அப்படியே உன் வீடு ஆயிடுமா? ஏ ஆத்தா, எல்லாரும் என்ன ஓசி ஓசின்னு சொல்றாளுவ, நீ என்ன வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்திருக்க? சின்ன பொண்ணு, என்ன ஏதுன்னு சொல்லாம எதுக்கு இவகிட்ட தேவையில்லாத உரண்டை எடுத்துக்கிட்டு கிடக்குற? யாரு? நான் உரண்டு இருக்கிறேனா? உன் மவளை முதல்ல வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. அவ வாயை மூடுனா இந்த உலகமே அமைதியா இருக்கும். வந்த விஷயத்தை சொல்லுடின்னா வாயை மூட பாய போடுன்னு சொல்றேன். ஏக்கா சீ, இந்த வீட்டுக்கு வந்தா இது ஒரு தொல்லை. என்ன சின்ன பொண்ணு, என்ன சத்தம் இங்க?
ஏக்கோ பக்கத்து வீட்டுல இருக்கிற உன்னைய பார்க்க வர்றது பாகிஸ்தான் போயிட்டு வர்றது ஒண்ணுதான் போலயே. பல தடைகளை தாண்டி தான் வரணும் போல. ஏன் சின்ன பிள்ளை அப்படி எல்லாம் சொல்லுற? சொல்லு சொல்லு, என்னம்மா? இப்ப நான் எப்படி அதை உங்ககிட்ட சொல்றது? விஷயத்தை கேட்டா ஆத்தாலும் மவளும் அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி படப்படப்படன்னு வெடிப்பாடுவே. சொல்லு சீக்கிரம், அடுப்புல வேற குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, சாப்பாடை வடிக்கணும். சொல்லு சொல்லு. உன் மாமியாருக்கு நாத்தனாருக்கு மேல இல்ல நீ இருக்க. இரு வாரேன். அது ஒண்ணுமில்லக்கா, எங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பார் தான் வச்சோம். எனக்கு ஆனா அது சுத்தமா பிடிக்கல. அதான் சரி எதுவும் குழம்பு இருந்தா கேட்டு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். பாத்தியாமா பாத்தியா, என்னைய ஓசிச்சோறுன்னு சொன்னாலே இப்ப இவ எதுக்கு வந்திருக்கலாம்? என் வீட்டுல ஓசில வாங்கிட்டீங்க தானே வந்திருக்க. இந்த பேர் தங்க ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு. குண்டான தூக்கி விட்டா மூஞ்சி முகரெல்லாம் பேத்துக்கும் பாத்துக்க. இவளுக்கு விவஸ்தையே இருக்காது, யார் இருக்கும்போது என்னத்தை கேட்கணும்னு. எச்ச கையால கூட காக்க ஓட்ட மாட்டாளவ. இவள இருக்கும்போது குழம்பு வந்து கேட்கறா பாரு. எவ்வளவு வரை இவகிட்ட சொல்லியிருப்பேன், ஆத்தால மாவளும் இருக்கிறப்ப எதையும் வந்து கேட்காதடி, அப்புறம் ஏடா கடமை பிரச்சனை எதுவும் வந்துரும்னு. சரியான புத்தி கட்டவ. சரி குழம்பு வாங்க வந்தோமே, எதுவும் கிண்ணம் எடுத்துட்டு போவோம்னு எடுத்துட்டு வந்திருக்காளா பாரு. அப்படியே வீசிக்கிட்டு வரா கைய. இந்த பொங்கலுக்கு பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவும் போதுதான் தெரியுது எல்லா கொண்டாடும் ஒவ்வொருத்தி வீட்டுல கிடக்கு. சின்ன பொண்ணு 2 கிண்ணம் இருந்தா கொண்டு வாயம்மா. இப்பதான் பொங்கலுக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி மூட்டையில வச்சேன். சும்மா ஏமா பாருமா உன் மருமவள குழம்பு கொடுக்க கிண்ணம் இருந்தா கொண்டு வர சொல்லுது. ஏமைனே இந்த வீட்ல என்ன ஒரு ஆளா 2 ஆளா? எண்ணி பார்த்தா 9-10 பேர் இருக்கும். இப்படி வர்ற எல்லாருக்கும் குழம்பு போட்டு கொடுத்தா இருக்கிறவங்க என்னத்தை சாப்பிடுறது? அங்க கொஞ்சம் தோணதாம வச்சிருக்கேன். அவன ஒரு குண்டா குழம்பைய வாங்க போற. சும்மா அவ ஒரு ஆளுக்கு ஒரு வேளை சோத்துக்கு தானே. இப்படியே கொடுத்துட்டு போங்க, எல்லாம் நல்லா விளங்கிடும். என்னத்த சொல்ல, என் ஆத்தாக்காரி இதெல்லாம் கேட்டதானே. என் வீட்டுல எதுவும் கறி குழம்பு மீன் குழம்பு வச்சாதான் நாக்க தொங்கப்பட்டுக்கிட்டு அலைவாழுவேன். வாங்கி திங்கிறதுலாம் ஒரு பொழப்பு. சீ பூ. நாங்களும் தான் இருக்கோம் பொம்பளைங்கன்னு. இது வரைக்கும் எவ வீட்லயாவது போய் நின்னு பச்சை தண்ணி வாங்கி குடிச்சிருப்போமா? இல்ல எங்க பரம்பரைக்கு தான் அப்படி ஒரு பழக்கம் உண்டா? வீடு வீடா குண்டான தூக்கிக்கிட்டு வாங்கி திங்கிறதுலாம் ஒரு வேலைன்னு திரியிறாங்க ஊருக்குள்ள. ஏய் ரொம்ப பேசாதீங்கடி ஆத்தாலும் மவளும். இந்த முந்தா நேத்து தானே என் வீட்டுல கருவாட்டு குழம்பு வாங்கி சாப்பிட்டீங்க. அதுக்கு தட்டை நல்லா வழிச்சு நக்கி தின்னீங்களே. இவ இல்லாத நேரமா தானே போனோம். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம வாங்கி தின்னது? என் மாமா வீட்டுல நான் வாங்கி தின்னேன். அது என்ன யாரோ ஒருத்தவங்க வீடா? என் மாமா டக்ளஸ் பாண்டு சின்னதா வீடு. உனக்கு ஒரு சட்டம், அப்ப எனக்கு ஒரு சட்டமாடி. என் அக்கா வீடு. என் அக்காவுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அது எல்லாம் எனக்கு உண்டு. ஏக்கா இந்தக்கா இந்த குண்டான்ல போய் குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வா. அடி பாவி, குண்டான்ல குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வரணுமா? ஐயோ இதுக்கு என்னன்னு சொல்லி வீட்டை ரெண்டாக்க போறான்னு தெரியலையே இந்த தங்கமையிலே. என்ன சின்ன பொண்ணு, உன் சைஸுக்கு ஏத்த மாதிரியே இருக்கு குண்டானோ? உன் வீட்டுல இதை விட பெருசா எதுவும் பாத்திரம் இல்லையா? ஏ தங்கம், நான் ஒண்ணு ஒன்னைய மாதிரி கிடையாது, ஒட்டு மொத்தமா வாரிக்கிட்டு போறதுக்கு. சரி ஏதோ நம்ம வீட்டுல குழம்பு வைக்கலையா, அக்கா கிட்ட எதுவும் இருந்தா வாங்கிட்டு போலாம்னு என் வீட்டை சல்லடை போட்டு சலிச்சு தேடி எடுத்து இருக்கிறதுலே சின்ன பாத்திரமா கொண்டு வந்திருக்கேன். இதை விட சின்னது என் வீட்டுல வேற எதுவும் கிடையாது. என்னது, இதுவே உனக்கு சின்னதா? அப்ப நீங்க டீ குடிக்கிற டம்ளர்ல என்னடி சொல்லுவீங்க? எவாடி அவ டீயை டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறாங்களாமே. ஒரு குவளையில டீயை போட்டு வச்சு உள்ளார உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருப்போம். சின்ன பொண்ணு, ஆனா நீ என்னை இது வீட்டை விட்டு துரத்தம்னு ஒரு முடிவோட தாண்டி வந்திருக்க. நல்லா தெரியுது. ஏக்கா இந்த சீக்கிரம் போ, பசி வர வயிற்று கிள்ளுது. மவள, நீ மட்டும் இப்ப அவளுக்கு குழம்பு கொடுத்து அனுப்பு. பிறவு தானே இருக்கு உனக்கு. சின்ன பொண்ணு, இப்பதாம்மா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாரியா? எவ்வளவு நேரம் தான் குழம்பு கொதிக்க விடுவேன்? ரொம்ப நேரம் குழம்பு கொதிச்சா நல்லா இருக்காது பாத்துக்க. சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் இதை விட கொஞ்சம் சைஸ் அதிகமா இருக்கிற பாத்திரமா பார்த்து எடுத்துட்டு வரேன். இதை விட பெரிய பாத்திரமா? இங்க வைக்கிற குழம்பு நமக்கே பத்தாது, இவன் நமக்கு டப்பு கொடுப்பா போலயே. போதாயி போ, பெரிய அண்டா பானையை எடுத்துட்டு வந்து மொத்தத்தையும் ஊத்தி எடுத்துக்கிட்டு போ. ஏ கறி குழம்பு பாசம், மண்ணு விஷம், மல்லிகைப்பூ பாசம், தமிழ்நாட்டு பொண்ணு நேசம். ஏன் மைனி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்களுக்கு தெரியாம அவளை குழம்பு வாங்க வர சொல்லிருப்பேன். அப்படி கேளுடி. அப்ப விளக்கணைய கண்ணில ஊத்துன மாதிரி முழு நேரமா இங்க உட்காந்துக்கிற நாமளா யாரு? நம்மளெல்லாம் என்ன நினைச்சா இவ? உங்க அப்பா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சா உங்களுக்கு தெரியும் அதோட அருமை. என் அண்ணன் என் தம்பி தானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போடுறாங்க. அதான் அப்படியே வரவளுக்குலாம் மொண்டு ஊத்தி கொடுக்குறீங்க. இதையே நான் வந்து ஏதாவது கேட்டா மூஞ்சி அப்படியே 3 ஊர் தாண்டி 7 மணித்துக்குள்ள போகுது. அடுத்தவளுக்கு எடுத்து கொடுப்பாளாம், உள்ளவளுக்கு எண்ணி கொடுப்பாளாம். என் மவளுக்கு எதுவும் செய்யணும்னா மட்டும் அப்படியே எல்லாத்துக்கும் கணக்கு பாப்பா. இப்ப அத்தாமரிய குண்டான தூக்கிட்டு வந்து நின்னாலே ஏண்டி எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டால பாரு. அவங்கதான் புரண்டாச்சு, எப்படி கேட்பாங்க? ஏ தங்க, அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா வந்தா? ஏதோ சரி குழம்பு வச்சிருக்காங்க போல கேட்டுட்டு போலாம்னு வந்திருப்பா. அதுக்கு என்னம்மா நீ இப்படி பேசுற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் 4 பண்டம் பொருள் கொடுத்தா தானே நமக்கு அவசரத்துக்கு வேணும்னா அவங்க கிட்ட போய் நிக்க முடியும். யாருக்கும் எதுவும் தராம இப்படியே எல்லாத்தையும் நம்ம ஒண்டியா சாப்பிட்டுட்டு போலாம்னு. ஆத்திர அவசரத்துக்கு எதுவும் வேணும்னா மூளையில உட்காந்துக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு தான் பேர் வைக்கணும். என்னத்துக்கு நாங்க அடுத்த வீட்டுக்கு போறோம்?
என்னத்துக்கு போறேன் அப்படியெல்லாம் அடுத்த வீட்ல போய் வாங்கி தின்னு வாடுற வாழ்க்கைய என் அண்ணனோ என் தம்பியோ எனக்கு என்னைக்கும் வர வைக்க மாட்டாங்க. நான் என்ன உனைய மாதிரி ஒண்ணு இல்லாதவள பிறக்கும் போதே பணத்துல பறந்துகிட்டு பிறந்தனும். ஆமா ஆமா கேள்விப்பட்டேன். சாணி தட்டி வித்தவெல்லாம் இப்படி சாமர்த்தியமா பேசுவான்னு நினைச்சா பார்த்தேன். போங்க முதல்ல குழம்புலாம் தூக்கி எங்கேயாவது ஒளிய வைங்க. அவ வந்து கேட்டா நான் பாத்துக்கிறேன். கறி குழம்பு வச்சுட்டா போதும். அப்படியே மூக்க பிடிச்சுக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வருவாளுவ. குழம்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? எவ்வளவு நேரம் தான் பசியோட உட்காந்துருக்கிறது? எல்லாம் ரெடியாச்சு, வந்து கொட்டிக்கோங்க. நல்லா 3 வேளைய மூக்க பிடிக்க தின்னணும். தின்னுபிட்டு எவ்வளவு வரவளை போறவளை பார்த்து உரண்டு இழுத்து விடணும் என்கிட்ட. என்ன ஜென்மமா ஆத்தாலும் அவளும் எப்ப ஒருத்தி சளிச்சவ கிடையாது. ஏமா அந்த மைனிகாருக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம பேச கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அப்படியே போவா. போமா போய் ஒரு பெரிய வாளியா இருந்தா அந்த வாளியில எல்லா குழம்பையும் ஊத்தி எடுத்துருவா. நான் என் வீட்டுக்கு கொண்டு போறேன். ஏடி அப்ப இங்க இருக்கிறவங்க என்னத்த சாப்பிடுவாங்க? என்ன மணி என்ன நீ இப்படியே விட்டா உன் மருமவ எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. நான் கொண்டு போய் என் வீட்டுல மறைச்சு வைக்கிறேன்னு சொல்றேன். அப்படிங்கிற? சரி அதான் அண்ணன் வேற 1 கிலோ கறி வாங்கியிருக்கேன், இவன் வேற ஒரு 2 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். எல்லாம் அதிகமா தான் வச்சிருப்பா. எடுத்து தாரேன், கொண்டு போ. இவ எப்படி அந்த சின்ன பொண்ணுக்கு குழம்பு கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன். அவளை பேசும்போது வாயை திறக்காம அப்படியே மங்குனியாட்ட உட்காந்துரு. போன பிறகு பளின்னு யாங்கடி சண்டைக்கு வா. என்னாடி தங்கம்? என்ன நொன்னாடி தாங்க போ. குழம்பு சூடா இருக்கையில போட்டு கொண்டு வா. எடுக்க பகையில எவ்வளவு பாத்திர போற. நல்ல பெரிய மீன் தலையா இருந்தா போட்டு கொண்டு வாமா. ராத்திரிக்கு சப்பி சாப்பிடலாம். ஏண்டி கொண்டு போயிட்டு ஒண்டியா உட்காந்து சாப்பிட மாட்டல, ஆத்தாவுக்கும் பங்கு தரணும். தின்னுட்டு அங்க எலும்பு ஏதாவது போட்டு வைப்பேன், அதை வந்து எடுத்துக்க. எம்மோ நல்ல கருத்துட்டா பார்த்து பொறுக்கி போட்டிருக்கல, எங்கேயும் வெறும் குழம்பு ஊத்தி கொடுத்துறாத. நல்ல எலும்பு கறியா பொறுக்கி போட்டிருக்கேன். போ எடுத்துக்கிட்டு போ. அறிவு கட்ட ஆத்தா இப்படியே கொண்டு போனா எவ்வளவு பாத்திர மாட்டா. போ ஒரு பையில போட்டு கொண்டு வா. இரு பையில போட்டாலும் கறி குழம்பு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். பேசாம என்ன பண்ற, ஒரு 4-5 கறி துண்டு கடந்தா எடுத்து போடு. அப்பதான் எவளுக்கு வாசனையும் அடிக்காது. யாரும் கேட்டா கறி கட்டையை கொண்டு போறேன்னு சொல்லி விட்டுறலாம். ஐயோ என் மவளுக்கு என்ன அறிவு! என் தங்க மவ செல்ல மவ, என் மவளுக்கு இருக்கிற அறிவுக்கு அவ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. போதும் போ. மணக்க மீன் குழம்பு, யா மதனி வச்ச மீன் குழம்பு. வயிறு வலிக்க தின்ன போறேன், வலிச்சி நக்க போறேன். என்னம்மா ஒரே பாட்டு டான்ஸ்? என்னது இது பையில? ஐயோ அண்ணனா மாட்டிக்க கூடாது. என்ன அது வேணே இந்த வீட்ல கறி துண்டு கடந்ததுல அதை பொறுக்கி எடுத்துக்கிட்டு போறேன். செலவுக்கு சுத்தமா கையில காசு இல்ல. அதான் இதை கொண்டு போய் வித்தாதான் என் வீட்ல இன்னைக்கு அடுப்பு எரியும். எதுவும் காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதுனே. என்னத்துக்குமா கருத்து பொறுக்கி எடுத்துட்டு போற? அப்பப்பக்கே உன்கிட்ட எப்படி நீ கேட்க முடியும்? பாவம் நீயே இப்பதான் வயல்ல அறுப்பு அறுத்திருக்க. இனி நெல்லு போட்டாதானே உனக்கு காசு வரும். அதான் பரவ அப்புறமா மொத்தமா வாங்கிக்கலாம்னு கேட்கல. இந்த அண்ணங்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் எதுவும் பொருள் வேணும்னா வாங்கிக்க. அந்த பையன் கூட முதல்ல. ஐயோ பழ போச்சே எல்லாம் பழ போச்சே. 200 ரூபா வேணுமா இல்ல இந்த மீன் குழம்பு வேணுமா? பணமா சோறா பணமா? என்ன இல்லடா வேணாம். நீயே 200 ரூபா தான் வச்சிருக்க, அதை வச்சுக்க. இதை கொண்டு போய் வித்தா ஒரு 100 200 கிடைக்கும். அதை வச்சு நான் செலவு பாத்துக்கிறேனே. எங்க எடுத்துட்டு போய் விப்ப? அதுல எங்கேயும் போக தேவையில்ல. என்ன பழக்கம் இதெல்லாம்? அந்த பையன் கூட இப்படி. இல்ல நான் தர மாட்டேன். எனக்கு ஒரு காசு வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் இனிமே உழைச்சு சாப்பிடலாம்னு இருக்கு. இந்த கறியை கொண்டு போய் வித்து அதை காசாக்கி அப்புறம் சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட்டுக்கிறேன். எல்லாரும் என்னைய ஓசில பிடிக்கி சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. போ என்னவோ பண்ணு போ. ஆளுதான் வளர்ந்துருக்கியே தவிர என்னத்த சொல்ல, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே நடந்துகிட்டு இருக்க. என்ன மாமா, யார்கிட்ட வாசல்ல நின்னு பேசுனீங்க? நான் தங்கமயில தான். ஏதோ செலவுக்கு காசு இல்லையா, அதான் அடுப்பு கறி பொறுக்கி எடுத்துக்கிட்டு போறா விற்கிறதுக்கு. வேணாம் தாங்க, என்கிட்ட ஒரு 200 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு போன்னு சொன்னா கேட்கல. அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டாளே. என்னத்த தூக்கி வாரி எடுத்துக்கிட்டு போறாளோ தெரியல. ஏமா ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க. கறி குழம்பு வேணுமா மீன் குழம்பு வேணுமா? மீன் எது? நீங்க காலையிலே கறி வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதான் கவி வந்து மீனாட்சிக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கான். போன வாட்டி அவ கறி குழம்பு சாப்பிடல, அதனால வாங்கிட்டு வந்தாங்க. சரிம்மா. அப்ப அந்த குழம்பு அந்த பிள்ளைய சாப்பிட்டுட்டோம். எனக்கு கொஞ்சோண்டு கறி குழம்பு போட்டு எடுத்துருவா. பிள்ளைங்களா சாப்பிட்டுச்சா இல்லையா? அம்மா எங்க சாப்பிட்டாங்களா? இந்த இப்பதான் குழம்பு வச்சேன். சின்ன பொண்ணு வந்தான்னு ஒரு 2 கரண்டி குழம்பு போட்டு கொடுத்துட்டு இந்த எல்லாத்தையும் உள்ளதான் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட சொன்னா யாரும் சாப்பிடல. இந்த மீனாட்சி வந்துட்டா. மடி மீனாட்சி, மாமா சாப்பாடு கேட்குறாரு, அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடாம. ஏமா ராசாத்தி, என்னது இது? அவளை உட்கார வச்சு சாப்பாடு போடு. என்னமா அவகிட்ட வேலையை விட்டுட்டு போற? இல்ல மாமா, பைப்ல இன்னும் கொஞ்ச நேரம் தான் தண்ணி வரும், அதுக்குள்ள துணி கிடக்குனாலே அதை துவைச்சு போட்டுறேனே. சரிக்கா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். உன் புருஷன் உனக்கு ஆசையா மீன் வாங்கி தந்திருக்கான். கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துருக்கேன். 2 வறுத்த மீன் மட்டும் மாமாவுக்கு எடுத்து வை. சரிக்கா. ஏமா அப்ப நீ எடுத்து வை சாப்பாடுலாம், நான் போய் கை கால் கழுவிட்டு வரேன். சரி மாமா, போங்க. அக்கா என்ன கறி குழம்பு இருக்கு மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னாங்க, அங்க ஒன்னத்தையும் காணும், வெறும் சட்டி தான் கிடக்கு. என்னம்மா மீனாட்சி, என்னாச்சு? அக்கா என்னமா கறி குழம்பு இருக்கு மீன் குழம்பு இருக்குன்னு சொன்னீங்க, அங்க போய் பாருங்க எல்லாத்துலயும் வெறும் தண்ணி தான் இருக்கு.
என்னம்மா சொல்ற? இப்பதான் இறக்கி வச்சுட்டு போனேன். எங்க எல்லாம்? எனக்கு என்னக்கா தெரியும், நானே மாடெல்லாம் கொண்டு கட்டிட்டு இப்பதானே வீட்டுக்குள்ள வரேன். என்கிட்ட வந்து கேக்குறீங்க, பூனை சாப்பிட்டுட்டு போச்சோ நாய் சாப்பிட்டுட்டு போச்சோ தெரியல. ஏம்மா இல்லம்மா, நான் நல்லா மூடு தானே வச்சுட்டு போனேன். அங்க எப்படி வரும்? நான் வீட்லயே தான் இருந்தேன். ஐயோ, எவ வந்து தூக்குனான்னு தெரியல, எவ வந்து ஊத்துனான்னு தெரியலையே. அவ்வளோ குழம்பு நல்லா மணக்க மணக்க அம்மியில் அரைச்சி வச்சிருந்தனே. மாமா வேற ரொம்ப பசியா இருக்குன்னு சொன்னாரு. இப்போ என்ன செய்யறது? ஐயோ கடவுளே. சோறு இருக்கா? சோறெல்லாம் அப்படியே தான் இருக்கு, குழம்பு மட்டும் காணும். அடுக்கல உள்ளார வறுத்த மீன் மூடி வச்சிருந்தேன், அது இருக்கா? அதெல்லாம் இருக்குக்கா, குழம்பு மட்டும் இல்ல. மூடி வச்சது மறைச்சு வச்சதெல்லாம் இருக்கு. அப்ப குழம்பு மட்டும் எங்க போயிருக்கும்? யாரும் எடுத்து தின்னா கூட அதுக்குள்ள இருக்கிறதையும் சேர்த்து தானே எடுத்து திங்கணும். என்னாச்சி? எவளே ஊடு பூந்து திருடிட்டு போயிருக்காடி. எவன்னு தெரியல. எவளா இருந்தாலும் விடக்கூடாதுடி. என்னது இது பழக்கம்? எப்ப கறி குழம்பு வைப்பாங்க மீன் குழம்பு வைப்பாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்திருப்பாளோ போல. அடுத்த வீட்டுல பூந்து திருடிக்கிட்டு போய் திங்கிறாள் போல. இவ்வளோ என்னடி ஜென்மம்? ஏக்கா, இங்க உள்ள நின்னு பேசி என்ன பண்ணியா? அந்த வாசல்ல நின்னு நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேளு, நாக்க பிடிக்கிட்டு சாவட்டும்.